ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஹார்மோனல் பேலன்ஸ்க்கான ஆயில் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம குக்கிங்குக்கு என்ன யூஸ் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய எண்ணெய் இருக்கு. அப்ப எது யூஸ் பண்ணுங்கிறது ப்ராப்பரா பிகினர்ஸுக்கும் சரி, நம்மள மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். குட் ஆயில் ஃபார் ஹார்மோனல் ஹெல்த்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது கோகனட் ஆயில், செகண்ட் சொல்லக்கூடிய செசமின் ஆயில் அதாவது நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது பட்டர் ஆர் கீ. இது நம்மளோட குக்கிங்குக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி செக்குல ஆட்டின எண்ணெய் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆயிலும் நம்ம யூஸ் செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த எண்ணெயை தவிர மார்க்கெட்ல குக்கிங்குக்கு அநேகமான எண்ணெய்கள் இருக்கு. அந்த எண்ணெய்கள் என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆயில், சியா சீட்ஸ் ஆயில், ஒலிவ் ஆயில், அதே நேரத்தில் வால்நட்ஸ் ஆயில், அவகோடோ ஆயில், இப்படி அநேகமான எண்ணெய்கள் குக்கிங்குக்கு இருக்கு. முன்னாடியும் சரி, இப்ப கூட ஒரு சிலர் கடலெண்ணெய் கூட குக்கிங்குக்கு யூஸ் பண்றாங்க. எண்ணெயை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்மளோட பாடியில ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால என்ன ஆகும்னா பாடியில இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். இது நமக்கு ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். அதனால ஒரு சில எண்ணெய்கள் நம்ம பாடிக்கு ஒத்துக்காது. அது என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். ரிஃபைன்ட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், பாம் ஆயில், சோயாபீன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வன்ஸ்பதி ஆயில், இந்த மாதிரியான எண்ணெய்கள் கண்டிப்பா நம்ம குக்கிங்குக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணும்போது திருப்பி ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணது இது கூட நம்ம பாடிக்கு நல்லது கிடையாது. மஸ்டர்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாங்க, அது கூட உடம்புக்கு நல்லதுதான். டீப் ஃப்ரை பண்ணணும்னா நம்ம எடுக்க வேண்டிய எண்ணெய் கோகனட் ஆயில். இந்த எண்ணெய் நல்லா சூடாகும் போது இதுல நேச்சுரல் ஃபேட்டி ஆசிட் கன்வர்ஷன் இந்த எண்ணெயில குறைவா இருக்கு. ஷாலோ ஃப்ரை தான் செய்யணும்னா இதுல நீங்க கடலெண்ணெயும் செய்யலாம், அதே நேரத்துல நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், ஒலிவ் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. ஒலிவ் ஆயில் நம்ம வெஜிடபிள் சாலட் பண்ணும்போது அதுல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். லைட்டா ஹீட் பண்ணிட்டு நம்மளுடைய வெஜிடபிள்ஸுக்கு ஆட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். அல்லாம இது கொதிக்க விட்டு குக் பண்ண கூடாது. இப்பெல்லாம் டாக்டர்ஸே சொல்றாங்க கோகனட் ஆயில் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த்னு சொல்றாங்க. ஸோ நம்ம குக் பண்ணும்போது இனி கோகனட் ஆயில குக் பண்ணது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, எந்த எண்ணெயா இருந்தாலும் திருப்பி ரீயூஸ் பண்ணி நம்ம குக் பண்ண கூடாது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹார்மோன் பேலன்ஸுக்கு எந்த எண்ணெய் நல்லதுன்னு. இனியாவது நான் சொன்னது மாதிரி நீங்க குக் பண்ணி பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.